இப்போ என்னுடைய வெற்றி பயணத்தை முடிச்சுட்டு செம்ம ஜாலியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன். என்னோட வெற்றி பயணத்தில் ரொம்ப ரொம்ப தோல்விகளை தாங்க நான் சந்திச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப மனசு வலிக்குதுங்க. சரி, இன்னொரு நாள் நான் அடுத்த முறை இதே மாதிரி ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி வருவேன். இன்று என்னுடைய வெற்றி பயணம் வந்து நேரங்காலம் முடிஞ்சதுனால இந்த காட்டுப்பகுதியை நோக்கி முடியணுங்கிறதுக்காக நான் என்னுடைய பணியை தொடர்ந்து முடிச்சுட்டு இந்த பகுதி பாருங்கள் எந்த விதமான நைட் நேரத்தில் எப்படி எந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து அமைச்சிருக்கு நம்ம காட்ட போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த தரையில் இப்போதைக்கு சாதாரணமாக மனிதர்கள் வாழக்கூடிய நிலப்பாடுகள் இல்லை. ஒரு காப்போ இல்லை ஒரு சில விரிவுகளும் இந்த மாதிரி ஒரு சில நொங்கக்கூடிய தன்மையாகவும் அமைஞ்சிடும் நான் நினைக்கிறேன். இந்த நிலப்பரப்பு வந்து நம்ம வீடு கட்டி வாழ்வதற்கும் நம்ம நிரந்தரமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையும் இல்லை. பாருங்கள், இந்த மணலானது தட்டா வறட்சியாகவும் ரொம்ப கேக்கு மாதிரியான ஒரு வடிவிலும் ரொம்ப நுணுக்கமாக நல்ல சாஃப்டாகவும் இப்படி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி கூட இருக்குதுங்க. ஆனால் இதில் மனுஷன் வாழ முடியுமான்னு பார்த்தோம்னா இப்போ வாழ முடியாதுங்க. நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இவ்வளோ தூரத்தை நான் அந்த எல்லை கூட்டு அந்த இருக்குது பாருங்கள், நான் வந்த என்னோட விமானம் கூட அங்கே தான் இருக்குது. அதை நோக்கி சென்று அந்த ஏரியாவில் நான் என்னோடய பயணத்தை நான் மீண்டும் தொடரலான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பசுமையான ஒரு நல்ல முட்செடிகளோட ஒரு செடியை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ஒரு செடியை மட்டும் நான் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுக்கலாம். வாங்க இந்த செடியை பார்க்கலாம். இதானது இதை வந்து விசித்திரமான மரம்னு சொல்லுவாங்க. இந்த முள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமானதும் நல்ல கூர்மையான ஊசி மாதிரியான வடிவிலும் இருக்கும். இது நல்லா படர்ந்து ரொம்ப அகலமான இடமாவும் இருக்கும். இதுக்குள்ளே நான் மழை நேரத்துலையோ அல்லது வெயில் காலத்துலையோ நல்லா படர்ந்துக்கலாம். என்னங்க இவர் சும்மா பொய்யாகவும் பொறுமையாகவும் சொல்கிறாரு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இலைத்தலைகளோட நல்லா வளரக்கூடிய ஒரு மரம் தாங்க. ஆனால் இது வந்து தண்ணி அதிகமாக வந்த காரணத்தினால இது வெறும் முட்களாக இலையெல்லாம் உதிர்ந்து இலையுதிர் காலம் மாதிரி இந்த மரம் வந்து சாதாரண முள்ளிச்செடியாக வளர்ந்துருச்சு. இருந்தாலும் இது ரொம்ப காலத்துக்கு இந்த செடி இருக்குமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தேகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமான இந்த செடியை நம்ம விசித்திரமாக பார்க்கும்போது அதனுடைய பக்க வேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமாகவும் ரொம்ப கொடூரமாகவும் இருக்குது. அது பக்கத்துலேயே பாருங்களேன், நீரோடைகள்லாம் தேங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த நிலப்பரப்பை நோக்கி இந்த மாதிரியான செடிகள் தான் இந்த ஏரியாவில் நிறையா வளருது. ஆனால் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு ஒருக்கா தான் இந்த மாதிரியான ஒரு மரத்தை பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு கொடூரமான இந்த ஒரு ஊரில் இந்த மாதிரியான வறட்சியான மரங்கள் தான் நிறைய காணப்படுது. இலையெல்லாம் ரொம்ப உதிர்ந்து ரொம்ப கொடூரமான முறையில் இருக்குது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா என் உடம்பை பாருங்கள், ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப தாகமாக இருக்குது. வாங்க அந்த தண்ணி நீர்நிலையை நோக்கி ஓடலாம். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முட்டாள்தனமான ஒரு மூளையை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான படிச்சிருக்காரு. இதில் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வடமொழி வார்த்தையில் சொன்னோம்னா மதம் சொல்லி எழுதியிருக்காருங்க. இந்த மக்கி போன மனுஷன் இந்த மாதிரியான சித்திரங்கள்லாம் படிச்சிருக்காரு. அப்படின்னா இந்த காலத்து மனுஷன் கொடூரமான மனுஷனா இல்லை நல்ல சிந்தனையான மனுஷனான்னு தெரியல. சரி வாங்க நம்ம அடுத்து போய் பார்க்கலாம் இடத்துல. கல்லு மட்டும் தான் தெரியுது. வெள்ள விளையாடுறீ இருட்டாயிருச்சு. சரி போகலாம். ப்ளே பண்ண என்ன ஆடி இருக்குன்னு பார்ப்போம்.